o'clock. சார் என்னையா நீங்க கீதா கேஸ்ல கொலையாளிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க சார். எப்படியா சொல்ற? சார் நீங்க மேல அண்ணாந்து பார்த்து யோசிச்சு மறுபடியும் பொசிஷனுக்கு வந்து சொடக்கு போட்டாலே ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சார். நல்லா தான் கணிச்சு வச்சிருக்கியா? இந்த ஜால்ரா போடுறது மட்டும் நிறுத்திட்டீனா நீ வெரி குட் போலீஸியா. உன்னை யாரும் பீட் பண்ண முடியாது. அப்புறம் கீதா கொலைகை சம்பந்தமா கார்த்திகை வர சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப அவர் வரப்ப ஜானகியும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? தெரியும் சார். அங்கதான் சார் உங்க டேலண்டே தெரியுது. என்னையா சொல்ற? கீதா கொலை சம்பந்தமா வீட்டுல போய் விசாரிச்சீங்க. அப்புறம் நேத்து நைட்டு கார்த்திகை போன் பண்ணி அவரை மட்டும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. ஆனா திடீர்னு காலையில போன் பண்ணி அவர் ஒய்ஃபையும் வர சொல்லிட்டீங்க. நேத்து நைட்டு போன் பண்ணப்பவே தூக்கம் வராம பயந்து போய் நடுங்கி உட்காந்துருப்பாங்க சார். இப்ப 2 பேரையும் வர சொன்னதுனால 2 பேருமே பயந்து போய் தான் சார் இருப்பாங்க. பயத்துல நிச்சயம் உளருவாங்க. உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் சார் உங்க டெக்னிக். நல்லா ஆர்வமா தான் ஏன் வேலை செய்யற? ஆமா சார், உங்ககிட்ட இருந்து எல்லா டெக்னிக்கும் கத்துக்கிட்டா தானே சார் நான் இன்ஸ்பெக்டர் ஆனா பிரில்லியன்ட் இன்ஸ்பெக்டர்னு பேர் வாங்க முடியும் சார். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே கை கால் எல்லாம் உதறுதுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்ததே கிடையாது தெரியுமா? ஜானகி, நான் மட்டும் தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கேன். பேசாம வா. நீங்களாவது கோமா பேசிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க. உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்றதுல நியாயம் இருக்கு. என்ன எதுக்குங்க வர சொல்லிருக்காங்க? இங்க பாரு ஜானகி, கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. பயந்து போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது உளறிடாத. அவங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சார், என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்க? கீதா கொலை விஷயமா ஒரு க்ளூ கிடைச்சது. அதை பத்தி விசாரிக்க தான் உங்களை வர சொன்னேன். பயப்படவே தேவையில்லம்மா. ஏன் உன் கை இப்படி நடுங்குது? சார் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுங்க. இல்ல எங்க இன்ஸ்பெக்டர் கேள்வியாலேயே கடைஞ்சி வெண்ணெய் இல்ல உண்மையை எடுத்துட்டுவாரு. ஒழுங்கா பதில் சொல்லுங்க. யோ பேசாமரியா. நான் உங்களை 2-3 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு உண்மையா நேர்மையா நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்க சார். கீதா கௌதம கல்யாணம் பண்ணிக்க போறதுல உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்ததா? என் தங்கச்சி சார் அவ கல்யாணத்துக்கு நான் எப்படி சார் எதிர்ப்பு தெரிவிப்பேன்? அப்போ உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்ததா கார்த்திக்? எனக்கு சம்மதம் இல்லை சார். கௌதமும் மோகினியும் தான் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். சோ கோபம் வந்தது, கீதாவை கொலை பண்ணிட்டீங்கல்ல? சார் அதிரடியா மடக்கி புடிச்சிட்டீங்க சார். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் கொலை பண்ணியிருந்தா என் தம்பியை எப்படி சார் ஜெயில் தண்டனை அனுபவிக்க விடுவேன்? நான் சரண்டர் ஆகி அவனை நிரபராதின்னு நிரூபிச்சிருப்பேன் சார். எனக்கு என் தம்பின்னா உயிர் சார். உணர்ச்சி வசப்படாதீங்க கார்த்திக். காரணம் இல்லாம நான் உங்க மேல குற்றம் சுமத்தல. அதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்றாரு சார். யோ சும்மாரியா, பேசி டென்ஷன் பண்ணாத. அப்புறம் டென்ஷன்ல இவங்க கிட்ட வேற மாதிரி விசாரிக்க வேண்டியிருக்கும். அது அவங்களுக்கு நல்லது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார். ஐயோ, கோவம் தலைக்கு ஏறின மாதிரியே நல்லாவே நடிக்கிறாரு. மிஸ்டர் கார்த்திக், கொலை நடந்த அன்னைக்கு அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? என் பையனோட டியூஷன் மிஸ் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் சார். அதுக்கு போயிருந்தேன் சார். இவர் சொல்றது உண்மையாமா? உண்மைதான் சார். அப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகவே இல்லை? இல்ல சார், அது வந்து நான் சொல்றது. இங்க பாருங்க, பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. என்கொயரியில டியூஷன் மிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. எங்க வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு ஜானகி மேமும் கார்த்திக் சாரும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஜானகி மேம் கார்த்திக் சார் தான் வருவார்னு சொன்னாங்க. கடைசியா பார்த்தா 2 பேருமே வரல. இப்ப ஏன் சார் அதை பத்தி விசாரிக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வந்தாரா? ஆமா சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எங்க அம்மா தான் சார் கதவு திறந்து விட்டாங்க. ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. கௌதம் வந்துட்டானு மட்டும் தான் சார் அவர் கேட்டாரு. கார்த்திக், நம்பர் 1, நீங்க டியூஷன் மிஸ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகல. நம்பர் 2, நீங்க மழையில் நனைஞ்சு வீட்டுக்கு போயிருக்கீங்க. நம்பர் 3,
ரெயின் கோட்டை எங்கேயோ தூக்கி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு நம்ப தகுந்த மாதிரி கிடைச்ச தகவல். இதுக்கு என்ன சொல்றீங்க கார்த்திக்? சார் நான் ஃபங்க்ஷனுக்கு போகல சார். அப்ப உண்மையெல்லாம் சொல்லுங்க. யோ இரியா, அவசரப்படாத, அவரை பேச விடு. சார் நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ மழை வந்துடுச்சு. அதனால ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒதுங்கி நின்னேன். மழை விடவே இல்லை. மணி 11 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஜானகி திட்டுவாளேன்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு பொய் சொல்லிட்டேன் சார். ஏகாம்பரம், இவரை நம்ம ஸ்பெஷல் ரூம்ல தனியா உட்கார வைங்க. அங்க வச்சு இவரை விசாரிக்கலாம். எஸ் சார், வாங்க. என்னடி, இங்க வா, இங்க வந்து உட்காரு. இங்க பாரு, வாட்ஸ்அப்ல எவ்வளவு காமெடியான வீடியோ வந்துட்டு இருக்கு. ஆனா நீ என்னன்னா டென்ஷனா சுத்திட்டு இருக்க. இங்க பாரு. அக்கா, இதுல நான் ஒரு ஜோக் படிச்சேன் தெரியுமா? பொம்பளைங்க தன் கணவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு திருவாதிரை, ஏகாதேசி, சுமங்கலி விரதம்னு இப்படி ஏகப்பட்ட விரதம் இருக்காங்க. இதெல்லாம் விட என் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஒரே ஒரு நாள் மௌன விரதம் இருந்தாங்கன்னா இப்படி விரதம் இருக்கிறவங்களோட புருஷன் ரொம்ப நல்லாவும் இருப்பானா, சந்தோஷமாவும் இருப்பானா. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாரு. அக்கா எங்க போறக்கா? உட்காரு. இருக்கா, இன்னொன்னு இருக்கு, அதையும் கேட்டுட்டு போ. கடவுளுக்கு ஓம் போடுறத விட பொண்டாட்டிக்கு ஆம் போடுங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? ஏதாவது இந்த மாதிரி தப்பா எழுதி பெண்களை கேவலப்படுத்துறதுல இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குது. நீயே ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இதெல்லாம் படிச்சுட்டு சிரிக்கிறியே, இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? கரெக்டா சொன்ன சீதா. சீதா கிட்ட விஜி சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணும். விஜியும் உட்காந்துருக்காளே, எப்படி ஆரம்பிக்கிறது? ஜாட பண்ணி சீதாவை தனியே கூப்பிட்டு போய் ரூம்ல பேசுவோம். குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு இந்த ராமு சார் சிக்னல் தராரு. உசு உசுன்னு சத்தம் போட்டு வேற சிக்னல் தராரு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாரு. அக்கா, மாமா உன்னை உள்ள அவசரமா கூப்பிடாரு போல, போக்கா. ஏய் சும்மா இருடி, வேற ஏதாவது ஜோக் இருந்தா பாரு. சொன்னா கேளுக்கா, போக்கா. போ. ராம தம்பி சரியா தான் இருக்கு. இந்த முன்கோபக்காரி தான் தம்பியை சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ராமு சார்? விஜய் முன்னால உசு உசுன்னு சிக்னல் தரீங்க. சிக்னல் தரதுக்கு இதான் உங்களுக்கு நேரமா? ஐயோ சீதா, உன்கிட்ட விஜயை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை உள்ள கூப்பிட்டேன். இப்படி கையால ஜாட பண்ணி கூப்பிட்டா விஜய் கண்டுபிடிச்சிருவாள்ல, அதனாலதான் அப்படின்னு வாயால கூப்பிட்டேன். அதான் தெரியுதே, யாருக்கும் தெரியாம கூப்பிட்ட லட்சணம். என்ன பத்தி பேசதான் மாமா அக்காவை கூப்பிட்டுருக்காரா? அப்ப என்னன்னு கேட்ட வேண்டியதான். என்ன விஷயம்னு சொல்லுங்க ராமு சார். ஏய், சந்துரு நம்ம விஜய்க்கு துரோகம் பண்றான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் அப்படியே முதுகுல 2 சாத்து சாத்தலாம்னு தோணுச்சு. அப்படி என்ன துரோகம் பண்ணா சந்துரு இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், வசந்தின்னு ஒரு பொண்ணோட பார்க்கு, பீச்சு, சினிமா தியேட்டர், கோயில்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமா கொஞ்சுறாங்க தெரியுமா? கோயில்ல அந்த வசந்தி சந்துருக்கு விபூதி வச்சு விடுறா, பதிலுக்கு அவன் நெத்தில இவன் குங்குமம் வச்சு விடுறான். அது தங்கச்சி முறையா இருக்க போதுங்க.
ஏய் லூசு, தங்கச்சியை யாராவது இப்படி பிடிச்சு இப்படின்னு கொஞ்சுவாங்களா? இல்ல இப்படி தோலை பிடிச்சு குலுக்கி விளையாடுவாங்களா? யார் இந்த வசந்தி? சந்திர குடும்பத்திலையும் அவங்க சொந்தத்திலயும் இந்த பேர் யாருக்குமே இல்லையே. ஏதாவது அரையும் குறையமா பார்த்துட்டு அபாண்டமா பேசாதீங்க. ஏய், ஒரு இளநில 2 ஸ்டாப் போட்டு 2 பேரும் குடிக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து ஏன்யா இது நேரு பார்க்கா இல்ல லவ்வர்ஸ் பார்க்கான்னு கேட்டு விரட்டுற வரைக்கும் அந்த பார்க்கு பெஞ்சில கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க சீதா. அப்படியா? ஏய் ஆமா சீதாங்கிறேன். மொட்டை மாடியில வசந்தி உட்காந்து புஸ்தகம் படிக்கிறா. சந்துரு கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கான். திடீர்னு காத்து கொஞ்சம் பலமா அடிக்குது. அந்த வசந்தி இடுப்பு பக்கம் கொஞ்சம் சாரி விலகுது. உடனே சந்துரு இடுப்பை உத்து பார்த்துட்டு என்ன ஒரு இடுப்பு, அப்படியே எலுமிச்சம்பழம் கலர்ல இருக்குன்னு சொல்றான் சீதா. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி கிட்ட இப்படி பேசுவானா? சந்துரு என்ன பண்ணுவான் சீதா? இப்போ வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தானே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க ராமு சார். விஜி தான் இங்க இருக்காளே, சந்துரு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? ஹோட்டல்ல தானே போய் சாப்பிட்டு ஆகணும். ஐயோ, நான் சொன்னது வேற ஹோட்டல் சீதா. இது உனக்கு விவரம் பத்தாது. விஜயும் சந்துருவும் புதுசா கல்யாணமானவங்க. விஜி வேற நம்ம வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. அதனால சந்துரு தடுமாறிட்டான், அதாவது தடமாறிட்டான் அப்படின்னு சொல்ல வர்றேன். சந்துரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் விஜி காலத்துக்கும் இங்கே உட்காந்துருக்க வேண்டியதுதான். எனக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்க வேண்டியதுதான். அது என்ன, உங்களுக்கு தோசை சுட்டு போடுறத நைஸா இதுல சேர்க்கறீங்க? உத வாங்குவீங்க ராமு சார். சந்துரு சட்டையை பிடிச்சு அங்கே கேள்வி கேட்காம இங்க வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. நான் கேட்டா சரியா இருக்குமா சீதா? உன் குழந்தையால உடனே வீட்டை விட்டு அனுப்பு. அப்புறம் என்னை கேள்வி கேள்னு சொன்னா என் மூஞ்ச நான் எங்க தூக்கி கொண்டு வச்சுக்கிறது? அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் வசந்தி. வசந்தியா? இல்ல, அந்த வசந்தியை 2 நாளா ஃபாலோ பண்ணி பார்த்தனா. அவ அழகா வேற இருந்தா, அதான் அவ பேரு வாயில வந்துருச்சு. வரும் உங்க வாயிலே ஒரு குத்து குத்துனா ரத்தம் வரும். சாரி. நானே என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு கவலையில இருக்கேன். டார்லிங் விஜய், எப்படிமா இருக்க? இப்பதான் இந்த மாமா ஞாபகம் வந்துச்சா? நீயா ஃபோன் பண்ணணும்னு தான் நான் இவ்வளவு நாளா ஃபோன் பண்ணாம இருந்தேன். உன் இதயம் இப்பதான் என்ன காணான்னு துடிக்குதா? ஏ பரதேசி, பண்ணாடா அறிவு கெட்டவனே, முட்டாள் மொல்ல மாதிரி. ஏய், என்ன விஜய் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க? ஏய், யார் அந்த வசந்தி? வாசந்தி தெரியும், திங்கிற விஷயம். அது யாரு வசந்தி? அது யாருன்னு நேர்ல வா சொல்றேன். 10 நிமிஷத்துல பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு நீ வரணும். ஹோட்டல் சாப்பாடு வேற கேக்குதா உனக்கு? நீ வீட்ல இல்ல, அதான் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு இறங்கிட்டேன். பர்மனண்டா ஒரு ஹோட்டலை புடிச்சு வச்சிருக்கேன். சாப்பாடு பிரமாதமா இருக்கு. காலையில டிஃபனு குஷ்பு இட்லி தாமா, சும்மா சூப்பரா இருக்கும் தெரியுமா? இருக்கும். ஏன் இருக்காது? இங்க பார், இன்னும் 5 நிமிஷத்துல நீ இங்க வரணும். இதோ பறந்து வந்துறேன் டார்லிங். ராமு சார், நீங்க பேசினத விஜய் கேட்டிருப்பா போல இருக்கு. கோவமா சந்துருவை பார்க்க கிளம்பி போறா. ஏதாவது சண்டையாயிர போகுது. ஓ அப்படியா? இப்படி உட்காருங்க, இன்ஸ்பெக்டர் வருவாரு, வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் கார்த்திக், உங்க வைஃபுக்கு தெரிய வேண்டான்னு தான் தனியா உட்கார வச்சு உங்களை நான் விசாரிக்கிறேன். கீதாவோட டைரியில நீங்க 3-4 தடவை அவளை திட்டினதாகவும் மிரட்டினதாகவும் எழுதியிருக்காங்க. அது உண்மையா? உண்மைதான் சார். மோகினி எங்க எல்லார்கிட்டையும் தப்பானவளா ஃபோக்கஸ் பண்ணா சார். தன்னை நல்லவளா காட்டிக்கிட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா சார். அது எனக்கு பிடிக்கல.
அதனால தான் சார் திட்டினேன். ஆனால் நான் அவளை கொலை பண்ணல சார். கொன்னுடுவேன் திட்டியிருக்கேன் சார். சொன்ன மாதிரியே கொன்னுட்டீங்கல்ல சார்? கிஷோர் கூட தான் கொலை பண்ணிடுவேன் கீதாவை திட்டியிருக்கான். அப்போ அவனும் கொலை பண்ணியிருப்பானா சார்? மிஸ்டர் கார்த்திக், உங்களை பத்தி மட்டும் பேசுங்க சார். பூனைக்கண்ணு செல்வன் தான் சார் கீதாவை கொலை பண்ணியிருப்பான். யார் கொலை பண்ணாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீங்க இப்ப கிளம்புங்க, என்கொயரி முடிஞ்சிச்சு. ஏகாம்பரம் சார், என்ன சார் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாரா? அப்ப கோர்ட்டுக்கு கூட்டு போயிடலாமா சார்? யோ இரியா, இவரை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு இவரோட வைஃப் வர சொல்லியா? சரி வாங்க. மிஸ்ஸஸ் ஜானகி கார்த்திக், உங்க தங்கச்சி கீதா சென்னைக்கு வந்தப்ப கௌதமையும் மோகினியையும் சேர்த்து வைக்கத்தான் முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா உங்க அம்மா கீதாவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணி காய் நகர்த்தியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து கீதா மனசை மாத்தி அந்த பொண்ணை கெட்டவளாக்கியிருக்கீங்க. ஐ எம் கரெக்ட்? இதையெல்லாம் நான் சொல்லல, கீதா டைரியில எழுதி வச்சிருக்கா. அதெல்லாம் அடிச்சிருந்தது சார். ஆமா, நீங்க பேனாவில் அடிச்சுட்டா படிக்க முடியாதா? அடிச்சாலும் இல்ல அழிச்சே இருந்தாலும் சரி, எங்க இன்ஸ்பெக்டர் படிப்பாரு. அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. சும்மாரியா, இத பாருங்கம்மா, கீதாவை உங்க ஹஸ்பண்ட் அவ கேரக்டர் சரியில்லைன்னு மிரட்டினது உண்மையா? உண்மைதான் சார். கீதாவே என்கிட்ட சொன்னா. நானே சில சமயம் ஒரு மிரட்டப்போ பார்த்திருக்கேன். ஆனா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டார் சார். சார் ப்ளீஸ் சார், கீதா என்ன பத்தி எங்க அம்மாவை பத்தி எழுதுனது எல்லாத்தையும் எங்க வீட்ல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. குடும்பத்துல குழப்பம் ஆயிடும். இத பாருங்கம்மா, இறந்தது உங்க தங்கச்சி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் மேல சந்தேகம் வந்தா எங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே? சரிம்மா, நீங்க போங்க. என்னங்க சார் 2 பேருமே அமிச்சிட்டீங்க? விசாரணையில ஏதாவது இடிக்குதா சார்? அது எங்கேயும் இடிக்கலையா. கார்த்திக் மேல டவுட் அதிகமாயிடுச்சியா. அந்த ஆள் பேசுறப்ப முகம் ஒண்ணு பேசுது, மனசு ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கியா. சம்திங் ராங். அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சு ஏரியா. எஸ் சார். முதல்ல அவங்கள அனுப்பிச்சு விடியா. ஓகே சார். எங்க அம்மா தான் சார் கதவு திறந்து விட்டாங்க. ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. கௌதம் வந்துட்டானன்னு மட்டும் தான் சார் அவர் கேட்டாரு. அன்னைக்கு நைட்டு லேட்டா போனப்ப இந்த கார்த்திக் கௌதம் வந்துட்டானான்னு மட்டும் கேட்டிருக்கான். அதுவே தப்பா இருக்க. கீதாவை இவன் தான் கொலை பண்ணிருப்பான் போல தெரியுது. காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கார்த்திக் ஜானகி இன்னும் வரல. மத்தியானம் ஆயி போச்சு. எதுக்காக இப்ப கூப்பிட்டு விசாரணை பண்றாங்கன்னு தெரியல. போன் பண்ணி கேட்கவும் யோசனையா இருக்கு. என்ன மீனாட்சி, ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு போனவங்க இன்னும் வரல கிருஷ்ணா. அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏதாவது உங்க மனசுக்கு தப்பா படுதா? இல்ல கிருஷ்ணா, விசாரணை நல்லபடியா முடிஞ்சு நம்ம கௌதம் எப்படியாவது வெளியில வந்துடணுங்கிறதா என் ஆசை. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன ஜானகி? ஸ்டேஷன்ல நடந்த எதையும் உள்ள சொல்லிடாதீங்க. கீதாவை பத்தி அதுக்கு தெரிஞ்சா பூகம்பமே வெடிக்கும். சரி ஜானகி, நான் சொல்லாம இருக்க முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னா என்ன அர்த்தம்? சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க. அத்தை கீதா மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டா அவங்க தாங்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? சரி ஜானகி, வா. வா கார்த்திக். என்ன கார்த்திக், போலீஸ் என்ன விசாரிச்சாங்க? அதெல்லாம் சாதாரண விஷயம் தான் மாமா. இவர்தான் ரொம்ப பயந்துகிட்டே வந்தாரு. கீதாவோட டைரியை படிச்சுட்டு திருச்சியில நடந்த பூனைக்கண்ணு செல்வத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க மாமா. கார்த்திக், உங்ககிட்ட என்ன விசாரிச்சாங்க? கீதாவை நான் கொலை பண்ணிருப்பேன்னு என்ன சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்கப்பா. என்னடா சொல்ற? என்னங்க, நான் தான் சொன்னல. சும்மா இரு ஜானகி.
கீதா டைரியில என்னை பத்தி எழுதி வச்சிருந்தாலாம்ப்பா. அது சம்பந்தமா விசாரிக்க தான் என்னை கூப்பிட்டாங்களாம்ப்பா. கீதா மாப்பிள்ளைய பத்தி என்ன எழுதி வச்சால தெரியலையே. அம்மா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கீதாவை தங்கம் வைரோன்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் சும்மாம்மா. என் மருமகன் தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, அவளோட அருமையை பத்தி இப்ப சொல்றேம்மா. கீதா டைரியில தன்னை பத்தி எழுதினதுல அவளை பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மை போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்குமா. டைரியில முக்கியமான விஷயத்தையெல்லாம் பேனாவில் அடிச்சிட்டு தான் கொடுத்தேன்னு சொன்னாலே ஜானகி. அவசரம் கொடுக்க சிலதெல்லாம் அடிக்காம கொடுத்துட்டா போல இருக்கு. கீதாவை பத்தி என்னடா உண்மை கண்டுபிடிச்ச? சொல்லு. கீதா நல்லவ இல்லம்மா.